வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான். இட்லி, ரசவடை, அப்புறம் பாதாம் சட்னி. இது தான். ஸோ இது இட்லியும் பாதாம் சட்னியும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசவடைக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து தண்ணியில் விட்டு ஒரு 3 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகாவும் தண்ணியில் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இது 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். அதுக்குள்ளே இட்லி விட்டு வச்சிடலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி சின்ன சின்னதாக இட்லி விட்டு எடுத்துடலாம். எல்லா தட்டிலையும் மாவு ஊற்றி மூடி வச்சு வேக விட்டுடலாம். அடுத்தது சட்னிக்கு தேங்காய் ஒரு மிக்சியில் எடுத்து கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகா, இஞ்சி, அப்புறம் பாதாம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். சட்னிக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவைக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். இந்த சட்னியை சுட பண்ணக்கூடாது, தாளித்து இதில் விட்டுக்கணும். இட்லிக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் தாளித்து அதை பாதாம் சட்னியில் கொட்டிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பாதாம் சட்னி இட்லிக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஸோ இட்லியும் பாதாம் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரசவடை ரெடி பண்ணலாம். இந்த ரசவடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு. மிக்சியில் அந்த ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகாவும் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு காயத்தூளும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் இதுவும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து சின்ன சின்ன வடையாக போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை இதெல்லாம் தாளித்து ரசம் ரெடி பண்ணிடலாம்.
இதில் புளி தண்ணி தேவைக்கு விட்டு ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி ஸ்மாஷ் பண்ணி அதுவும் அதில் விட்டுட்டு உப்பு சேர்த்து அப்புறம் நம்ம நார்மலாக ரசம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். கொஞ்சம் திளைக்கிற டைமில் ஒரு வடை பீசஸாக அதில் போட்டு எடுக்கணும். எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. தேவைக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வடை ஒரு பீஸாக அதை சேர்த்து நல்லா திளைக்க விடணும். அவ்வளவுதான் இந்த ரச வடை ரெசிபிக்கு. ஸோ இது நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இட்லி கூட இந்த ரச வடையும் அப்புறம் பாதாம் சட்னியும் வச்சு சாப்பிட்றது. இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.